Hi, welcome to the squad. This is Kodayo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம அரேஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது என்ன அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மல்டி டைமென்ஷனல் அரேஸ். ஓகேவா? ஸோ முதல்ல ஒரு நார்மல் அரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி அதே ஏஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. அண்ட் இது வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு இங்கே வந்து நான் 21, 22, 23, 21 டைப் பண்ணிட்டேன், பரவாயில்ல. 34, 45 ஒரு ரேண்டமாக 5 இது வச்சுருக்கேன். 1 2 3 4 5. ஓகே ஃபைன். இது ஒரு நார்மலான அரே. இதை வந்து நம்ம 1D அரே அப்படின்னு சொல்லுவோம். 1D அரே அல்லது 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை நம்ம 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு திசையில மட்டும்தான் போகும், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் வந்து போகும். ஒன்று அது இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அல்லது அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், அவ்வளோதான். இதே இது இப்போ ஒரு ஸ்கொயரு, ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், இந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம 2D ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு வந்து லென்த் பிரெத்துன்னு சொல்லிட்டு 2 டைமென்ஷன் இருக்குது. இப்போ லைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லென்த்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைமென்ஷன் தான், லென்த் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்கு. பட் இப்போ ரெக்டாங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் இருக்கும் இல்லையா, லென்த் பிரெத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அரேக்கும் வந்து 2 டைமென்ஷன் இருந்தால் அது வந்து 2 டைமென்ஷன் அரே. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த அரேல பார்த்தீங்கன்னா அரேங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். இதில் வந்து இன்டீஜர் எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? இதே இது இந்த அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸும் ஒரு இன்டீஜரா இல்லாம ஒரு இன்டீஜர் அரேவா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து 2 டைமென்ஷன் அரே. ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கா என்னன்னா, இதே இதுல நான் வேற ஒரு 2D அரே அப்படிங்கிற பேர்லயே வச்சுக்கிறேன். 2ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, D2 அரே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுல வந்து 2 டைமென்ஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ நார்மலா ஒரு அரேல ஒரு டைமென்ஷன் கொடுத்தோம் இல்லையா, இங்க அதுக்கு பதிலாக 2 டைமென்ஷன் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஒன்று வந்து லென்த்து, இன்னொன்று வந்து பிரெத் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இல்லை ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கன்சிடர் பண்றீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ 5 ரோஸ் அண்ட் 5 காலம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 2 டைமென்ஷன் அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்றேன். இதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே ஒரு அரே அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மேல இருக்கிற அரேவை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன். இது வந்து ஒரு ரோ, சரியா? அதே மாதிரி இது திரும்பி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு திரும்ப டைப் பண்றதுக்கு. ஸோ நான் அதே வந்து திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் எசென்ஷியலி இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு நார்மல் அரே இருக்கு இல்லையா, அந்த நார்மல் அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே ஒரு அரேவா மாத்திருக்கோம். சரியா? ஸோ அதுதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே. இது வந்து 2D அரே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் இருக்கு, காலம்ஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ். நீங்க வந்து மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா இதுக்கு இந்த 2 டைமென்ஷனல் அரே தான் வந்து நம்ம சொல்லணும். அண்ட் அதை கிரியேட் பண்றதுக்கு 2 டைமென்ஷன் நம்ம கொடுக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைமென்ஷன் கொடுக்கணும். சரியா? இது வந்து 2D அரே. இதே மாதிரியே உங்களால 3D அரேயும் கிரியேட் பண்ண முடியும். பட் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். இருந்தாலும் நான் எப்படி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லி காமிக்கிறேன். ஸோ மேட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதுல வந்து 444 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, 3Dல ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. 3D ஷேப்ஸ், அதாவது ஒரு கியூப் இருக்குன்னா என்ன அர்த்தம், அதுக்கு வந்து லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு, ஹைட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அரே தான் வந்து இந்த 3 டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ நார்மல் அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் இன்டீஜரா இருந்துச்சு. 2 டைமென்ஷனல் அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் ஒரு அரேவா இருந்துச்சு. 3 டைமென்ஷனல் அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்டுமே ஒரு மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எழுத போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 1 2 அப்படின்னு சொல்லி இருக்கு, காமா செகண்ட் ரோல 3 4 அப்படின்னு சொல்லி இருக்கு.
ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸா 2,2 மேட்ரிக்ஸா வச்சுக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி நான் இங்க 4 போடுறதுக்கு பதிலா 2 போடலாம். 2 வச்சுக்கிறேன். 2 சரியா? ஸோ இப்போ இது வந்து ஒரு பேசிக்கா இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த செக்ஷன் மட்டும் பாருங்களேன். இப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிமிலர் டூ ஒரு 2 டைமென்ஷனல் அரேவா இருக்குதா? ஸோ பேசிக்கா இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிதானே? இந்த மாதிரி மல்டிபிள் மேட்ரிக்ஸை நான் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸும் ஒரு இன்டீஜரா இருந்துச்சு. 2 டைமென்ஷனல் அரே இருக்க அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸும் ஒரு அரேவாவே இருந்துச்சு. 3 டைமென்ஷன் வச்சு பார்க்குறப்ப ஒரு எலிமெண்ட்டும் ஒரு மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேவா? இதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே ஒரு 2D அரே. ஸோ அதை மொத்தமா சேர்க்கிறப்ப நம்ம இன்னொரு டைமென்ஷன் ஆட் பண்றோம். அது 3Dயா மாறுது. சரியா? ஸோ இங்க வந்து 5,6, 7,8 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இதுல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த 2 எலிமெண்ட்டுமே வந்து மேட்ரிக்ஸ். முதல் எலிமெண்ட் ஒரு மேட்ரிக்ஸ், ரெண்டாவது எலிமெண்ட் ஒரு மேட்ரிக்ஸ். அண்ட் அந்த மேட்ரிக்ஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோவும் ஒரு அரே. அந்த ஒரு ரோக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். 1D அரே அப்படிங்கிறதுல வேல்யூஸ் நார்மல் வேல்யூஸ், 2D அரே அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் அரேஸ். ஓகே, அரே ஆஃப் அரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 3D அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து 3D. ஓகே, 3D அரே. இது வந்து அரே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆயிருது. இது வந்து 2D வரை அரே வந்து அரே ஆஃப் அரே, 3D அரே வந்து அரே ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம். இதுக்குன்னு தனியாக எதுவும் பேர் இல்லை. இதை மாதிரி நீங்க போகலாம். பட் இது வந்து இதுக்கான யூஸ் கேஸ் வந்து ரொம்ப கம்மி. இதெல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இந்த 2 டைமென்ஷனல் அரே, அதாவது இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்க நிறைய தடவை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? ஸோ இப்படிதான் வந்து இந்த அரேஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து இதுக்கு தாண்டி இதுல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இதுல பிரிண்ட் பண்றது, இதுல வேல்யூ சேஞ்ச் பண்றது, அது எல்லாமே வந்து நார்மலா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அண்ட் இது வந்து இன்டிஜர் அரேயா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேற ஏதாவது கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ லெட்டஸே வந்து D2 அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த D2 அரேல வந்து நான் ஒரு இது சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, D2 அரே ஆஃப் முதல்ல ரோ. ஸோ செகண்ட் ரோல தேர்ட் எலிமெண்டோட வேல்யூவை நான் வந்து 999 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். ஓகே, இப்படி என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா D2 அரே, பெருசா பேர் வச்சது தப்பு தான். ஓகே, இப்படி வந்து நீங்க வச்சுக்கலாம். இப்போ அதனால ரன் பண்ணி பார்ப்போம். MD அரேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். மல்டி டைமென்ஷனல் அரேஸ். ஓகே, எரர் வருது. என்ன எரர் இது? செமிகோலன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். எங்க இங்க போடாம விட்டுருக்கேன் பாருங்க. எண்ட்ல போடணும் இல்லையா? இங்கேயுமே போட்டிருக்கணும். ஓகே, 999 மாறி இருக்கு. ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செகண்ட் ரோல இருக்கிற தேர்ட் காலமோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் அகெயின் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது வந்து இண்டெக்ஸ். இது வந்து ரோ காலம் கிடையாது, இண்டெக்ஸ்ன்னு நீங்க பார்க்கணும். ஸோ 2,3 அப்படின்னு நீங்க பார்க்குறப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டாவது இதுல மூணாவது இதுன்னு சொல்லிட்டு இந்த 21ன்னு பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த 21 தான் பார்க்கணும். ஓகே, நான் சிம்பிளா இதை ஒரு சேஞ்ச் பண்ண உங்களுக்கு புரியும். இதை வந்து நான் வந்து 299 அப்படின்னு சொல்லி மாத்திடுறேன். சரியா? இது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 012. இதுதான் வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ், 2ங்கிற இண்டெக்ஸ் இருக்கிற ரோ. அண்ட் அதுல இது வந்து 012. பட் நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம்? ஆக்சுவலி 3 பார்த்திருக்கோம். ஸோ நான் இங்க பண்ணதுமே தப்பு. இது வேணாம். இதுக்கு பதிலாக இதுக்கு அடுத்தது தான் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து 39,999 வச்சிருக்கேன். அது அந்த இதுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இங்க முன்னாடி ஒரு சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு புரியும் அப்பதான். ஓகே, ஸோ இங்க எண்டல்னு போட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அது காட்டுதா 39,999ன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது மூணாவது ரோல இருக்கிற நாலாவது எலிமெண்ட், மூணாவது ரோ நாலாவது எலிமெண்ட். பட் நம்ம எழுதுறப்ப 2,3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிஆர்ஏ ஆஃப் 2,3 அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த மாதிரி சொல்றோம். பட் ஸோ அந்த கன்வர்ஷன் எப்பயுமே உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். அரேஸ்னு வந்துட்டாலே அது ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங் தான். மேட்ரிக்ஸா இருந்தாலும் அது ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங் தான் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களால ஒரு எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த எலமெண்ட்ஸ்ல இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணவும் முடியும்.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு நார்மலான ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? இப்ப இதே இது ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நார்மல் ஃபார் லூப் வச்சு உங்களால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப ஆக்சுவலி நான் மத்தது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்ப நம்மளுக்கு தேவையில்லை. பட் இருந்துட்டு போறான். அதனால நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு இல்லல்ல. சரி. ஸோ ஃபார் இன்ட் I is equal to 0, I less than இந்த இடத்துல டைமென்ஷன் என்னது நானே கொடுத்துட்றேன். பட் நீங்கள் சைஸ் கண்டுபிடிக்கணும்னா இங்கேயும் வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மெத்தட் தான். I less than 5, I plus plus. சரியா? ஆக்சுவலி சைஸ் கண்டுபிடிக்கணும்னா அதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த சைஸ் ஆஃப் ஹோல் அரே அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் 5 into 5 25 எலிமெண்ட்ஸ் 25 into 4ன்னு சொல்லிட்டு 100 பைட்ஸ்ன்னு சொல்லிடும். சரியா? நீங்கள் அதில் வந்து டிவைடட் பை சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அரே மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ரோஸ்ன்னு கிடைச்சிரும். அண்ட் இதுல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் அரேவை மட்டும் எடுத்து டிவைடட் பை சைஸ் ஆஃப் 1 எலிமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை காலம்ஸ்ன்னு கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல. நான் ஆக்சுவலி அதையும் வேணா பண்ணி காமிச்சிடுறேன். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத குழப்பம். ஸோ இன்ட் ரோ அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ரோ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்னா சைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த D2 அரே பேர் சிம்பிளா வச்சிருக்கலாம். பெரிய போராட்டமா இருக்கு. D2 அரேன்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து மொத்த சைஸ். ஸோ இதை பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்? மேலே இருக்க CO ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபார் லூப் இப்போதைக்கு தேவையில்ல. சி அவுட் ரோ அப்படிங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு காட்டுதான் நான் சொன்ன மாதிரியே. ஏன்னா 5 into 5 25 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதுல 5 rows 5 columnsனா 5 into 5 25 எலிமெண்ட்ஸ். ஒரு எலிமெண்ட்டும் 4 பைட்ஸ். ஸோ 100ன்னு காட்டுது. ஸோ மொத்தமாக காட்டுது. இதுல இருந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் சைஸ்ல இருந்து சைஸ் ஆஃப் 1 அரே அது என்னன்னு பார்ப்போமா? அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் கிடைச்சிரும். ஸோ இதுலயே நான் என்ன கொடுக்குறேன், சைஸ் ஆஃப்ல D2 அரே ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ D2 அரே ஆஃப் 0ன்னு யூஸ்வலா வந்து நீங்க இப்படி 2 இது கொடுப்பீங்க. ஓகே, 2 டைமென்ஷன் அரேல அதை ஆக்சஸ் பண்ணா 2 இது கொடுப்பீங்க. பட் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா நம்மளுக்கு காட்ட போகுது. இங்க 0ன்னு கொடுக்கறதுனால 0th இண்டெக்ஸ் இருக்கிறது என்னது ஃபர்ஸ்ட் ரோ, அதோட சைஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா கொடுக்கும். ஸோ டிவைட் பண்ணா இங்க பாத்தீங்களா, இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவோட சைஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் சைஸ் வந்து டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரோவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. இப்போ இதே மாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணும், இன்ட் கால்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். சைஸ் ஆஃப் இதே D2 அரே இருக்கு இல்லையா, D2 அரேயோட 0 அப்படின்னு போடுறேன். இது இப்படி போட்டா என்ன வரும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோவோட சைஸ் மட்டும் கிடைக்கும். D2 அரே ஆஃப் 0ன்னு கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஏன்னா எப்பயுமே வந்து 0,0 0,1ன்னு கொடுக்குறப்ப முதல்ல ரோ அதுக்கப்புறம் காலம். RC அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிமோட் கண்ட்ரோல் ஏதாவது ஒரு சினானிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சினானிம் கிடையாது, பேர் ஆக்ரனிம். RC ரோஸ் அதுக்கப்புறம் காலம்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்ல வரும். ஓகேவா? ஸோ கால் இதோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இதுவும் வந்து 25 அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை, எண்ட் எல் கொடுக்கல, எண்ட் மட்டும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ 20 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அந்த மொதல் ரோல இருக்கிற எல்லாத்தையுமே காட்டுது. இப்போ நான் என்ன பண்றேன், இதை டிவைடட் பை சைஸ் ஆஃப் D2 அரே ஆஃப் 0 ஆஃப் 0. ஓகே, 0 0ன்னு சொல்லி கொடுக்குறேன். 0 0 அப்படின்னா என்ன அர்த்தம், 0th ரோல இருக்கிற 0th காலம். ஓகே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதோட சைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதால மொதல் ரோவோட சைஸை டிவைட் பண்றோம். இப்படி நம்மளுக்கு பண்றப்ப அது காலமோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருது. சரியா? ஸோ இப்போ இந்த ரோ காலம் கண்டுபிடிச்சிட்டோமா, இதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஃபார் லூப் எழுதிக்கலாம். இன்ட் I is equal to 0, I less than ரோ, I plus plus, அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஃபார் இன்ட் J is equal to 0, J less than கால், J plus plus. ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம டைரக்டா எழுதிட்டேன் பழக்க தோஷத்துல. பட் பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டைமென்ஷனல் அரேயை ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லூப் போதும். பட் 2 டைமென்ஷனல் அரே ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ரோ அண்ட் காலம்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் தேவைப்படுதா. ஃபர்ஸ்ட் இது ரோ, செகண்ட் இது காலம் சொல்லி 2 வேல்யூஸ் தேவைப்படுதா. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நெஸ்டட் லூப் எழுத போறோம். இந்த ஐங்கிற வேரியபிள் இட்ரேட் ஆகுறப்ப நம்ம அதை வந்து ரோக்கு யூஸ் பண்ண போறோம். ஜேங்கிற வேரியபிள் இட்ரேட் ஆகுறத நம்ம வந்து காலம்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்.
சரியா? ஸோ அதுக்காக தான் இதுக்கு வந்து ரோவோட லிமிட்டையும் இதை வந்து காலமோட லிமிட்டையும் நான் கண்டிஷனாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப சி அவுட்ல D2 அரே அப்படின்னே பிரிண்ட் பண்ணுறேன். D2 அரே ஆஃப் ஐஜே அப்படின்னு போட போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி பண்ண அதே ஃபார்மேட் தான். அண்ட் இந்த மாதிரி என்டெல்னு போடக்கூடாது. எதனாலனா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வேணும். பட் இது பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதை இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இதோட எண்டில் ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த லூப் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு எண்டல் ஆட் பண்ணுறேன். இது எதனால் கரெக்டுங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. இதுதான் நமக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். ஐயோட வேல்யூ 0வாக இருக்கிறப்ப ஜேயோட வேல்யூ 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லி போகும். ஸோ பேசிக்காக நெஸ்டட் லூப்ஸ் தான். நெஸ்டட் லூப்ஸ் பார்க்குறப்பவே நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கிறப்ப ஜேயோட வேல்யூ 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லி போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக வந்துடுது. அந்த ஃபர்ஸ்ட் ரோ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறப்ப ஒரு எலமெண்ட் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்பேஸ் 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 ஸ்பேஸ்னு விடுறோம். ஓகே, அண்ட் இந்த லூப் விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்து ஒரு எண்டல் ஆட் பண்ணுறேன். மொதல் ரோ முடிஞ்சிச்சுங்கிறதுனால எண்டல். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரோ பிரிண்ட் பண்ண போகுது, அதுக்கப்புறம் மூணாவது ரோ பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அது மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே இருக்குதுன்னா அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் அதில் வந்து ஐங்கிறது அவுட்டர் லூப்பு, ஜேங்கிறது இன்னர் லூப்பாக யூஸ்வலாக வச்சுக்கிறது கன்வென்ஷன். பட் இட் இஸ் அப் டு யூ. ஆனால் வெளியே இருக்கிற லூப்பு தான் ரோ வைக்கணும், உள்ளே இருக்கிற லூப்பு தான் காலம் வைக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் டு ரைட் இப்படி ரீட் பண்ணுவீங்க. இதை ஐஜே மாற்றி வச்சிங்க அப்படின்னா டாப் டு பாட்டமாக ரீட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரியா? புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சஸ் அ 2 டைமென்ஷனல் அரே. சரியா? இதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரேலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லூப்புன்னு இன்னொரு வாட்டி போடலாம். பட் அது வேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் அதை கவர் பண்ணலை. அது இருக்குது, பண்ண முடியுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் மல்டி டைமென்ஷனல் அரே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எனுமரேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.